ஈரானை டிஸ்சார்ஜ் செய்திடலாம். ஓமன் நாட்டை அட்மிட் பண்ணுங்க. டொனால்டு ட்ரம்ப் வீசிய புது குண்டு. ஹார்மஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரண்டு தரப்பின் பக்கமும் சாயாமல் நடுநிலையில் இருந்து வந்த ஓமன் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல்களால் பல்வேறு தாக்குதல் மற்றும் பாதிப்புகளுக்கும் உள்ளானது. இப்படி இருக்கும் சூழலில் சமீபத்திய ஈரான் அறிவிப்பால் கடுப்பான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஓமன் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படும் என இரண்டாவது முறையாக பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்படி ஓமனை குண்டுவீசி தகர்த்து விடுவோம் என ட்ரம்ப் எச்சரிப்பது இது முதல் முறையல்ல. 2 மாதங்களுக்கு முன்பும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை ஓமன் எடுத்தால் அந்நாட்டை சின்னாபின்னமாக்கி தகர்த்து விடுவோம், அவர்களை காப்பாற்ற யாராலும் முடியாது என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச போவதில்லை என்றும் ஓமனுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக ஓமன் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சூழலில்தான் இடைக்கால ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளான கடல் வழி முற்றுகை மற்றும் தடைகளை நீக்குவது, அத்துடன் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது ஆகியவற்றை நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டேதான் இருக்கும் என்று ஈரான் தரப்பில் அதிரடியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானை டிஸ்சார்ஜ் செய்திடலாம். ஓமன் நாட்டை அட்மிட் பண்ணுங்க. டொனால்டு ட்ரம்ப் வீசிய புது குண்டு. ஹார்மஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரண்டு தரப்பின் பக்கமும் சாயாமல் நடுநிலையில் இருந்து வந்த ஓமன் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல்களால் பல்வேறு தாக்குதல் மற்றும் பாதிப்புகளுக்கும் உள்ளானது. இப்படி இருக்கும் சூழலில் சமீபத்திய ஈரான் அறிவிப்பால் கடுப்பான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஓமன் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படும் என இரண்டாவது முறையாக பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்படி ஓமனை குண்டுவீசி தகர்த்து விடுவோம் என ட்ரம்ப் எச்சரிப்பது இது முதல் முறையல்ல. 2 மாதங்களுக்கு முன்பும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை ஓமன் எடுத்தால் அந்நாட்டை சின்னாபின்னமாக்கி தகர்த்து விடுவோம், அவர்களை காப்பாற்ற யாராலும் முடியாது என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச போவதில்லை என்றும் ஓமனுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக ஓமன் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சூழலில்தான் இடைக்கால ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளான கடல் வழி முற்றுகை மற்றும் தடைகளை நீக்குவது, அத்துடன் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது ஆகியவற்றை நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டேதான் இருக்கும் என்று ஈரான் தரப்பில் அதிரடியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.